Join Conjipuram SCSVMV NAC A-Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. மத்திய பிரதேசத்தின் ஷிவ்புரி நகரில் ஒரே ஒரு தெருநாய் ஒட்டுமொத்த நகரத்தையே அதிர வைத்துள்ளது. நேற்று காலை முதல் மாலை வரை நகரின் பல்வேறு பகுதிகளில் வலம் வந்த ஒரு கருப்பு நிற தெருநாய் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் ஓடி ஓடி கடித்து குதறியுள்ளது. இந்த வெறிநாயின் தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் ஷிவ்புரி நகர் மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் 2 வயது குழந்தை ஒன்றும் அடங்கும். வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த அந்த குழந்தையின் முகத்தை அந்த நாய் கடித்து குதறியதில் குழந்தைக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் நகராட்சி அதிகாரியின் மனைவியும் இந்த நாய் கடிக்கு ஆளாகியுள்ளார் என்பது நிலைமையின் தீவிரத்தை காட்டுகிறது. ஹனுமன் ஷவுரகா, காந்தி பூங்கா, லட்சுமிபாய் காலனி உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட பகுதிகளில் இந்த ஒரு நாய் தொடர் தாக்குதலை நடத்தியுள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி 60 முதல் 65 பேர் வரை இந்த நாய்க்கடிக்கு ஆளாகி மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு வந்துள்ளனர். அனைவருக்கும் உடனடியாக ரேபீஸ் எதிர்ப்பு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதிர்ஷ்டவசமாக மருத்துவமனையில் போதிய மருந்துகள் கையிருப்பில் உள்ளன. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஷிவ்புரி நகராட்சி முதன்மை அதிகாரி இஷாங்க் தாகர் உத்தரவின் பேரில் நகராட்சி ஊழியர்கள் பல குழுக்களாக பிரிந்து அந்த நாயை தீவிரமாக தேடி வந்தனர். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு நேற்று இரவு 7 மணியளவில் அந்த வெறிநாய் நகராட்சி ஊழியர்களால் பிடிக்கப்பட்டது. நாடு முழுவதும் உள்ள தெருநாய்களை அப்புறப்படுத்த பலமுறை உத்தரவிட்டும் நாட்டின் பல பகுதிகளில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்த வண்ணமே உள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை சமீபத்திய தரவுகளின்படி தமிழகத்தில் குறுகிய கால இடைவெளியில் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் உள்ள தெருநாய்களின் எண்ணிக்கை மற்றும் அவற்றின் தாக்குதல்களால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அன்றாடம் பெரிதும் அவதிப்படுகின்றனர். பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தெருநாய்களை முற்றிலுமாக அகற்ற அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.